இந்த நாளிலே வந்திருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். வந்திருக்கிற நீங்கள் இந்த இடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தான் நீங்கள் போவீர்கள். உங்களை ஆசீர்வதிப்பதற்கு தான் இயேசு இந்த இடத்துல வந்திருக்கிறார். உங்கள் குடும்பம் இனி நல்லா இருக்கிறத பார்ப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைவாக இருக்கிறத நீங்க காண்பீங்க. உங்க துக்க நாட்களை கர்த்தர் ஒளிய பண்ணினார். இனி மகிழ்ச்சியின் நாட்கள், சந்தோஷத்தின் நாட்கள், சமாதானத்தின் நாட்கள், ஆசீர்வாதத்தின் நாட்கள், அந்த நாட்களை தான் நீங்க காண போறீங்க. பிசாசன் தந்திரங்களை, பிசாசன் போராட்டங்களை, பிசாசன் கட்டுகளை, பிசாசன் கிரியைகளை ஆண்டவர் அழித்து உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயத்தை, உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றியை, உங்க வாழ்க்கையில பெரிய நன்மைகளை, பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் நிச்சயமாய் காண்பீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஊழியம் கர்த்தருக்காக செய்யப்படுகிற, ஆண்டவருக்காக நிறைவேற்றப்படுகிற ஒரு உன்னதமான ஒரு நல்ல ஒரு ஊழியம். கிராமம், அந்த சூளகிரி மலையில 48 கிராமங்கள் இருக்கிறது. ஒரு தாலுகாவில் மட்டும் இந்த கிராமத்தில் இயேசு அறிவிக்கல. அந்த மக்கள் தவறான நம்பிக்கை, தவறான காரியத்தை செஞ்சு சரீரத்தை எல்லாம் வெட்டி காயப்படுத்தி இரத்தத்தை சிந்தி இந்த மக்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நன்மை இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை. கிராமங்கள் சாபம் பிடித்து கிடக்கிறது. குட்டி குடிச வீட்டுக்குள்ள நீங்க அடுத்த வாரம் நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த கிராமத்திலுடைய நிலைமைகளும் சூழ்நிலைகளும் அப்படி பார்க்கும்போது ஆண்டவர் நம்மளை ராஜாக்களை போல கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். நமக்கு வீடு தந்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறார், நல்ல வஸ்திரங்களை தந்திருக்கிறார், விதவிதமான உணவுகளை தின்பதற்கு நமக்கு நல்ல உணவுகளை தந்திருக்கிறார். கிராமத்தில் போய் ஒருவேளை உணவு கொடுத்தா அடிச்சு பிடிச்சு ஒரு குழந்தை சாப்பிடுறது வரையிலும், 10-12 வயசு பையன் சாப்பிடுறது வரையிலும், நீங்களும் நானும் சாப்பிடுறது போல 5 பேர் சாப்பிடுறத 12 வயசுல ஒரு பையன் சாப்பிட்டுருவான். அந்த அளவுக்கு அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லாத ஒரு தேசம். அப்படிப்பட்ட தேசத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து 5 திருச்சபைகளை ஆண்டவர் ஏற்படுத்தி இந்த ஊழியத்தின் மூலமாய் தந்திருக்கிறார் என்றால் இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. கர்த்தர் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நிச்சயமாய் உயர்த்தப்படுவீர்கள், நிச்சயமாய் நீங்கள் மேன்மைப்படுத்தப்படுவீர்கள். இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்களுக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு வசனத்தை என் கண்களுக்கு முன்னே நிறுத்தினார். அது ரோமர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் காரியத்தை சீக்கிரமாய் நிறைவேற்றி தருவார். கர்த்தர் காரியத்தை சீக்கிரமாய் நிறைவேற்றி தருவார். அந்த வசனத்தின் மைய பகுதியை நீங்கள் வாசிக்கும் போது அப்படிதான் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் காரியத்தை சீக்கிரமாய் நிறைவேற்றி தருவார். உங்க வீட்டில், உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் நிறைவேற வேண்டியது இருக்கிறது. அது 5 ஆண்டு, 10 ஆண்டு, 15 ஆண்டு, 25 ஆண்டுகளாக அது தடையாயிருக்கிறது. ஆண்டவர் சீக்கிரமாய் அந்த காரியத்தை நிச்சயமாய் நிறைவேற்ற போகிறார். இனி காலம் செல்லாது, நாட்கள் கடந்து போகாது, சீக்கிரமாய் ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். ஒருவேளை வீடு வைக்க வேண்டும் என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை சீக்கிரமாய் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். பிள்ளைகள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கை வேண்டும் என்று எந்த பெற்றோர் நினைக்கிறீர்களோ அந்த காரியத்தை சீக்கிரமாய் ஆண்டவர் அவர் நிறைவேற்ற போகிறார். பிள்ளைகளுக்கு வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சீக்கிரமாய் ஆண்டவர் அந்த காரியத்தை நிறைவேற்ற போகிறார். வியாதியோடு, ஐயோ இனி காலம் முழுவதும் இந்த வியாதியோடு தான் வாழ வேண்டுமா என்று அந்த வியாதியிலிருந்து விடுதலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சீக்கிரமாய் ஆண்டவர் அந்த காரியத்தை நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. நீங்க என்ன காரியம் நடக்கணும்னு எதிர்பார்க்கிறீர்களோ அந்த காரியத்தை சீக்கிரமாய் ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். இனி காலம் போகாது, காலம் செல்லாது, சீக்கிரமாய் ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்க, ஆண்டவருக்கு இடத்துல வந்திருக்கிறீங்க, அவருக்காக ஜெபிக்க வந்திருக்கிறீங்க, தேசம் ரட்சிக்கப்பட வந்திருக்கிறீங்க, தேசம் இயேசு அறிய வேண்டும் என்று ஆதங்கத்தோடு வந்திருக்கிற உங்களுக்காக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு பதில் இதுதான், கர்த்தர் காரியத்தை சீக்கிரமாய் நிறைவேற்றுவார். சீக்கிரமா உங்களுக்கு நிறைவேறும். இனி காலம், ஐயோ 5 வருஷம் ஆயிடுச்சு, இனி எப்படி நிறைவேறும்? 10 வருஷம் ஆச்சு, நீங்க எப்படி நிறைவேறும்? இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, எப்படி நிறைவேறும்? சீக்கிரமாய் ஆண்டவர் நிறைவேற்றுவார். சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், சீக்கிரமாய் காரியம் நிறைவேற நம்ம என்ன செய்யணும்?
காரியம் சீக்கிரமா எனக்கு நிறைவேறணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்க. ஐயோ எனக்கு காரியம் நிறைவேறணும், இந்த காரியம் நடக்கணும், இந்த காரியம் எனக்கு அனுகூலமா மாறணும், இந்த காரியத்தில் எனக்கு விடுதலை வேணும், இந்த காரியத்தில் எனக்கு அற்புதம் நடக்கணும், இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறோம். இந்த சீக்கிரமா இந்த காரியம் நிறைவேற வேண்டுமானால் ஒரு 3 காரியங்களை சொல்றேன். ஒன்று கர்த்தருடைய வழியை காத்து நடக்க வேண்டும். கர்த்தருடைய வழியிலே நடக்க வேண்டும். அவர் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அந்த வார்த்தையை நீங்கள் நிறைவேற்றிதான் ஆக வேண்டும். அது என்ன நிறைவேற்ற வேண்டுமாம்? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றினார். போதும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றினார். அவர் நிறைவேற்றுகிற ஒரு தேவன், உங்களுக்கும் எனக்கும் நிறைவேற்றுகிற தேவன். ஆபிரகாமுடைய தேவன் நம்முடைய தேவன். ஆபிரகாமுக்கு ஒரு தேவன், நமக்கு ஒரு தேவன் அல்ல. ஆபிரகாமுடைய தேவன் நம்முடைய தேவன். ஆபிரகாமுக்கு நிறைவேற்றினதை நமக்கு நிறைவேற்றி தருவார். ஆபிரகாம் 100 வயதாகிவிட்டது. ஆண்டவர் 75 வயதிலே ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமே, உனக்கு ஒரு சந்ததியை தருவேன், உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன். அவனால் நம்ப முடியவில்லை. ஐயா எனக்கு வயது 75, எப்படி ஆகும்? அவருடைய மனைவிக்கு குழந்தை பிறக்கும் போது 90 வயது, ஆபிரகாமுக்கு குழந்தை பிறக்கும் போது 100 வயது. அது எத்தனை வருடமானாலும் இந்த ஆபிரகாம் இயேசுவை விசுவாசித்தான், இயேசுவை நம்பினான். அந்த வார்த்தை எனக்கு நிச்சயமாய் நிறைவேறும் என்கிறதிலே நம்பிக்கை உடையவனாயிருந்தான், உறுதியாயிருந்தான். 100 வயதில் ஆபிரகாமுக்கு அந்த சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார். உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறார்? சீக்கிரமாய் உனக்கு காரியத்தை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், கர்த்தர் வாக்கு தந்திருக்கிறார். நிச்சயமாய் உங்களுக்கு அந்த காரியம் நிறைவேறும். ஆபிரகாமுக்கு எப்படி கர்த்தர் நிறைவேற்றினாரோ அதுபோல ஆண்டவர் நிறைவேற்றினார். தொடர்ந்து வாசிப்போம். நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், நல்லா கேளுங்க, அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். இப்ப ஆபிரகாம் தனக்கு பின்வரும் சந்ததிக்கும் தன் வீட்டிலே உள்ளவர்களுக்கும் நீதியை பற்றியும் நியாயத்தை பற்றியும் நீங்க அவருடைய வழியிலே நீங்க நடவுங்கள் என்று இந்த ஆபிரகாம் சொல்லுவதை பார்க்கிறோம். ஆபிரகாம் சொல்றான், தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்லுகிறான், தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறான், தன்னுடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து சொல்லுகிறான், நீதியாய் நடைங்க, நேர்மையாய் நடைங்க, கர்த்தருக்கு பயந்து நடைங்க, ஆண்டவருடைய பிள்ளையாய் நடைங்க, கர்த்தருடைய போதனையின்படி நடைங்க. ஆபிரகாம் சொல்லுகிறான். சில பேர் சுயநலவாதியா இந்த உலகத்தில் வாழ்கிறோம். நான் மட்டும் சர்ச்சுக்கு போவேன், நான் மட்டும் கைதட்டி பாடுவேன், ஜெபம் பண்ணுவேன், ஆராதிப்பேன், ஜெபிப்பேன். சுயநலவாதி. நம்ம வீட்டில் உள்ளவர்களுக்கு இயேசுவை சொல்லணும், பிள்ளைகளுக்கு அடி கொடுத்து பாட்டு பாடு, ஜெபம் பண்ணு, சர்ச்சுக்கு போ. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளுக்காக பிரம்பை கையாடாதவன் பிள்ளையை நீ பகைக்கிறாய். பிள்ளைகளுக்கு அடி கொடுத்து சர்ச்சுக்கு போ, ஜெபம் பண்ணு, ஆண்டவரை தேடு, பைபிள்ல சொல்லதை பற்றி நீதியா நட, நேர்மையாய் நட. அதை சொல்லணும். அப்பதான் பிள்ளைகள் அந்த வழியில் அப்படியே வளர்ந்து வருவாங்க. பிள்ளைகள் அப்படியே வளர்ந்து வருவாங்க. ஆபிரகாம் தன் வீட்டாருக்கு நீதியை பற்றி, நியாயத்தை பற்றி, நேர்மையை பற்றி, ஒழுக்கத்தை பற்றி, கீழ்ப்படிதலை பற்றி, ஆண்டவரை பற்றி, இயேசுவை பற்றி, போதனையை பற்றி, சபையை பற்றி, ஆராதனையை பற்றி, ஜெபத்தை பற்றி அவன் அறிவிக்கிறான். ஆகவே கர்த்தர் அவனுடைய காரியத்தை நிறைவேற்றினார். காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். அவனுடைய வீட்டில் காரியத்தை நிறைவேற்றினார். அவனுடைய குடும்பத்தில் காரியத்தை நிறைவேற்றினார். அவனுடைய வாழ்க்கையில காரியத்தை நிறைவேற்றினார். உங்க வாழ்க்கையில உங்க வீடும் உங்க குடும்பமும் இயேசுவுக்கு ரொம்ப முக்கியம். உங்க கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் இயேசுவுக்கு ரொம்ப முக்கியம். அவர்களுக்கு இயேசு அறிவிக்கணும், இயேசுவை சொல்லணும். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் உன் இருதயத்தை
ஜீவனுள்ள நாளெல்லாம் இருதயத்தை காத்துக்கொள். உன் வாழ்நாள் முழுவதும் ஜீவனுள்ள நாளெல்லாம் உன் இருதயத்தை காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். வாழ்நாள் முழுவதும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் உன் இருதயத்தை காத்துக்கொள். சொல்லுங்க, உன் இருதயத்தை காத்துக்கொள்ளப்பா. கோபப்படாத, இருதயத்தை காத்துக்கொள். வாழ்நாள் முழுவதும் உன் இருதயத்தை காத்துக்கொள். இருதயத்தை காத்துகள். பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும், அதான் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நீ அறிவிக்க கடவாய். அது உங்க மேல எனக்கு மேல விழுந்த உத்தரவாதம். நம்ம வீட்டில் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், மனைவி ரட்சிக்கப்படணும், கணவன் ரட்சிக்கப்படணும், பேர குழந்தைகள் ரட்சிக்கப்படணும். இயேசுவை வீட்டில் அறிவிங்க, வீட்டில் அறிவிங்க. நிறைய ஊழியர்களை பார்த்திருக்கேன். அவங்க பயங்கர ஊழியக்காரங்களை போல போவாங்க, செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. வீட்டில் போனா அவங்க மனைவி ஒரு வழி, பிள்ளைகள் ஒரு வழி, கீழ்ப்படியாது. பிள்ளைட மாதிரி தலையும் பிள்ளைடனுக்கு தலையும் வச்சு பைத்தியக்காரத்தனமா பேன்றும் போட்டு கிறுக்க போல பாவனையும் காட்டி பைத்தியக்கார உலகம். தன் பிள்ளைகளை ஆதாயப்படுத்தணும் இயேசுவுக்காக. அந்த குழந்தை இயேசுவை போல மாறணும். நமக்கு தந்திருக்கிற பிள்ளைகள் அது ஆண்டவர் கொடுத்த சொத்து, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுத்த பெரிய நன்மை. அந்த பிள்ளைகள் தேவனை போல இருக்கணும், ஆண்டவரை போல இருக்கணும், ஜெபிக்கிற பிள்ளையா இருக்கணும், ஆலயத்தில் போய் ஆண்டவருடைய பணிவிடை செய்ய பிள்ளையா இருக்கணும், அது ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளையா இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் ஆபிரகாம் சொல்றான், நீதியா நடப்பா, நேர்மையாய் நட, உன் இருதயத்தை காத்துக்கொள், இருதயத்தை காத்துகள். பிசாசு இன்றைக்கு பிள்ளைகளை வஞ்சித்து விட்டான், பிள்ளைகளை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். பிள்ளைகளை இன்றைக்கு சாத்தான் வஞ்சித்து நரகத்தில் கொண்டு போவதற்காக 24 மணி நேரம் செல்போன், 24 மணி நேரமும் மொபைல் போன், 24 மணி நேரமும் கம்ப்யூட்டர், 24 மணி நேரமும் அவன் அந்த காரியத்துக்கு அதுக்குத்தான் அவன் இடம் கொடுக்கிறான். ஆண்டவரை தேடணும், இயேசுவை தேடணும், பைபிளை படிக்கணும், அவன் ஜெபம் பண்ணணும், கர்த்தருக்கு ஏற்ற ஒழுக்கத்துல கீழ்ப்படிதல்ல வாழணும். ஆண்டவர் அதனால தான் ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்லுங்க, அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு கர்த்தர் காரியத்தை சீக்கிரமாய் நிறைவேற்றி தருவார். உங்க குடும்ப ஆசீர்வாதமா இருக்கணும் என்கிறது தான் கர்த்தருடைய சித்தம், அதுதான் அவருடைய நோக்கம், அதுதான் அதைத்தான் ஆண்டவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். உபாகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் உனக்கு கட்டளையிடுகிற அந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவது. இன்றைக்கு நான் என்னெல்லாம் கட்டளையிடுகிறனோ அந்த காரியம் உன் இருதயத்தில் இருக்கட்டும், இருதயத்தில் இருக்கட்டும். அந்த காரியம் அப்படியே இருதயத்தில் பதிந்து இருக்கட்டும். சங்கீதம் 128 ஒன்றை கூட வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயந்து அவருக்கு வழியில் நடக்கிறவனே அவனோ அவன் தாங்க பாக்கியவான். கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பயந்து வாழ்கிறானே அவன் பாக்கியவான், அவன் பெரிய பாக்கியவான். சொல்லுவாங்க ஒரு காட்டுல, இவ பெரிய பாக்கியசாலி தான் ஐயா, பாக்கியசாலி தான். அம்மா வீட்டில் அப்பா வீட்டில் இருக்கும்போது 10 பைசாய்க்கு பிரயோஜனம் இல்லாமலா இருந்தா, கட்டி கொடுத்து போன பிறகு பாருங்க அங்க நல்ல வசதி வாய்ப்பு, நல்ல சந்தோஷம், நல்ல வாழ்க்கை, நல்ல ஆசீர்வாதம். அதான் பாக்கியவதி. அவளை சொல்லுறான், அவள் நல்லா இருக்கிறா. அவள் எத்தனை மணி நேரம் ஜெபித்திருப்பாள், எத்தனை மணி நேரம் ஆண்டவருக்காக உபவாசித்திருப்பாள், அவள் எத்தனை மணி நேரம் ராத்திரி விழித்திருந்து ஜெபித்திருப்பாள். அதனால கர்த்தர் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தார், நல்ல எதிர்காலத்தை கொடுத்தார், நல்ல ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடங்க. இது கடைசி காலம், நம்மளை வஞ்சிக்கிற காலம், நம்மளை ஏமாத்துகிற ஒரு காலம், நம்ம சாத்தானுக்கு வஞ்சித்து போகிற ஒரு காலம். ஆகவே கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடங்க. கர்த்தர் காரியத்தை சீக்கிரமாய் நமக்கு நிறைவேற்றி தருவார். என்ன நன்மை வேணுமோ, என்ன ஆசீர்வாதம் வேணுமோ, என்ன உயர்வு வேணுமோ, உங்க வீட்டில் என்ன காரியம் நடக்கணுமோ அதை சீக்கிரமாய் கர்த்தர் நிறைவேற்றி தருவார். அல்லேலூயா. அவர் சீக்கிரமாய் நிறைவேற்றி தருவார். முதல் காரியம், கர்த்தருடைய வழியை காத்து அதன்படி நடங்க. இப்ப ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு இயேசு அறிவிக்கிறான், தன் மனைவிக்கு இயேசுவை சொல்லுகிறான், தன் வீட்டாருக்கு இயேசுவை சொல்லுகிறான், பேர குழந்தைகளுக்கு இயேசுவை சொல்லுகிறான், இருதயத்தை காத்துக்கொள் என்று சொல்லுகிறான். எப்பா, உன் இருதயம் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம்.
இருதயம் உனக்கு ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். உன் இருதயத்தை நீ காத்துக்கொள். இருதயத்திலே சாத்தான் வஞ்சித்து விடுவான். இருதயத்திலே பாவத்தை கொண்டு வருவான். இருதயத்திலே பாவ சிந்தனைகளை கொண்டு வருவான். ஏமாற்றப்பட்டு போவாதே, ஏமாற்றப்பட்டு போகாதப்பா, நீ வஞ்சிக்கப்பட்டு போகாதப்பா. இந்த உலகம் காண்கிற இடமெல்லாம் பாவம், போகிற இடமெல்லாம் பாவம், செய்கிற காரியங்கள் எல்லாம் பாவம். நீ வஞ்சிக்கப்பட்டு போகாதே, ஏமாற்றப்பட்டு போகாதே. உன் இருதயத்தை நீ காத்துக்கொள். பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, இருதயத்தை காத்துக்கொள். வாலிப பருவத்தில் பிள்ளைகளை மடியில உட்கார வைங்க. உங்க மகனை, உங்க மகளை மடியில உட்கார வைங்க. அப்பா, இது கடைசி காலம். சாத்தான் உன் இருதயத்தை வஞ்சிக்கிற ஒரு காலம், உன்னை பாவத்தில் தள்ளுகிற ஒரு காலம். உன்னை ஏமாற்றி விடுவான். நரகமாய் போய்விடும் உன் எதிர்காலம். நீ உலகத்தின் காரியத்திலே மயங்கி போகாது, உலகத்தின் சிற்றின்பத்திலே விழுந்து போகாது, உலகத்தின் பாவத்திலே விழுந்து போகாது. பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே, வாலிப பிள்ளைகளுக்கு இந்த வயசுலேயே கற்றுக் கொடுங்க. நான் அதை செய்யறேம்மா, அதனால சொல்றேன். பிள்ளைகள் ஒழுக்கமா இருக்கணும், கீழ்ப்படிதலா இருக்கணும், ஆண்டவருக்கு பயந்து இருக்கணும், கர்த்தருடைய போதனையில வளரணும், கர்த்தருடைய பிள்ளையாய் வளரணும். முதலாவது, கர்த்தர் காரியத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் சீக்கிரமா நிறைவேற்றுவார். ஆண்டவருடைய போதனை நமக்கு ரொம்ப முடியும். கர்த்தருடைய வழியை காத்து நடங்க. இரண்டாவது, சீக்கிரம் 5 நிமிஷம் கர்த்தருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்த வேண்டும். நீங்க ஆண்டவருக்கு முன்ன தாழ்த்தணும். புருஷன் ஒன்று திட்டாரா, சரிப்பா நீ திட்டு, பரவாயில்லை, நான் எல்லாத்தையும் சகிச்சு கொள்றேன். உடனே புருஷனை பார்த்து, நீ விளங்குயாவல, நீ நல்லா இருப்பியாவல, நீ இந்த பயல அந்த பயல, நீ திட்டுனா அவர் 2 கூட திட்டுவார். அவர் 2 கூட திட்டுவார். ஒரு தாழ்மையை காட்டுங்க, பொறுமையை காட்டுங்க, சிநேகத்தை காட்டுங்க, இயேசுவுக்காக சகித்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்துங்க, தாழ்மைப்படுங்க. அப்ப ஆண்டவர் காரியத்தை சீக்கிரமாய் நிறைவேற்றி தருவார். சில இடங்கள்ல நமக்கு பொறுமை இழந்து போகிற சூழ்நிலை வரும். சில நேரம் அடி வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். சில நேரங்களில் துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். செய்யாத தவறை செய்ததாக நிரூபித்து காட்டுவார்கள். நீங்க வெட்கப்பட்டு அவமானப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அந்த இடத்திலே தாழ்மையாயிருங்க, தாழ்மையாயிருங்க. 2 ராஜாக்கள் 22 அதிகாரம் 19வது வசனத்தின் மைய பகுதியை வாசிக்கும் போது, நீ கர்த்தருக்கு முன்பதாக உன்னை தாழ்த்தி அழுதபடியினால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அழுங்க ஆண்டவருக்கு முன்ன. உங்களுக்கு காரியம் சீக்கிரமாய் நிறைவேற வேண்டுமானால் ஆண்டவருக்கு முன்ன போய் அழுங்க. சில பேரை பார்த்திருக்கேன், கள்ள கரைச்சி, கள்ளி கரைச்சும் கரைஞ்சே உலகத்தை ஏமாத்துறவங்களை பார்க்கிறோம். கள்ளமா இருக்க, கரைஞ்சு கரைஞ்சு ஏமாத்துவாங்க. அப்படி அழுகிறதல்ல, உள்ளம் உடைஞ்சி ஆண்டவருக்கு முன்பதாக, ஆண்டவரே இந்த காரியத்தில் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த காரியத்தில் நான் அவமானப்பட்டிருக்கிறேன், இந்த காரியத்தில் நான் நிந்திக்கப்பட்டிருக்கிறேன், இந்த காரியத்தில் நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று உள்ளம் உடைந்து அழுது பாருங்க. காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆண்டவர் காரியத்தை நிறைவேற்றுவார். நீங்க ஆண்டவருக்கு முன்ன அழுகிறது என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு முன்ன உங்களை தாழ்த்துவது. கர்த்தருக்கு முன்ன தன்னை தாழ்த்துங்க. இயேசுவுக்கு முன்ன தன்னை தாழ்த்துங்க. அழுது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அழுது ஜெபம் பண்ணினார். மார்த்தாள், மரியாள், லாசரு தாய் தகப்பனை இழந்து பிள்ளைகள் அனாதையே போல இந்த லாசரு தான் 2 பெண் பிள்ளைகளையும் கவனித்துக் கொண்டிருந்தான். திடீரென்று ஒரு நோய் தாக்கி லாசர் மரித்து போனான். இந்த செய்தியை கேட்டு 4 நாட்களுக்கு பிறகு இயேசு அந்த வீட்டுக்கு வருகிறார். இந்த பிள்ளைகள் அழுகிறார்கள். அழுகிற நேரம் இந்த இயேசுவும் அவர்களோடு இணைந்து அழுகிறார். இயேசுவும் இவர்களோடு சேர்ந்து அழுகிறார். நீங்க அழுதா உங்க கூட இயேசுவும் அழுவார். ஆகார் அழுத போது இயேசுவும் அழுதார். அவளுடைய கண்ணீரை நீ அழாதே என்று துடைக்கிறார். உங்க அழுகையை துடைக்கிற ஒரு தேவன், கண்ணீருக்கு பதில் தருகிற தேவன், கண்ணீரை காண்கிற ஒரு தேவன், கண்ணீரை ஆண்டவர் துருத்தியில ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு தேவன். கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துங்க. கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி அழுதபடியினால் உன் விண்ணப்பத்தை கேட்ட ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. அவர் விண்ணப்பத்தை கேட்பார். விண்ணப்பத்தை கேட்டு நிச்சயமாய் உங்களுக்கு பதில் கொடுப்பார். 3வது கடைசியாக
ஒரு வசனத்தை கூட, கர்த்தருக்கு முன்பாக நாம் இருதயம் உண்மையா இருக்க. நம்ம இருதயம் ரொம்ப உண்மையா இருக்கணுங்க. உங்க இருதயம், எனக்கு இருதயம் உண்மையா இருந்தால் காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். இல்லைன்னா நிறைவேறாது. எத்தனை ஜெபிச்சாலும், எத்தனை ஆலயத்துக்கு போனாலும், எத்தனை என்ன பண்ணினாலும் காரியம் நிறைவேறாது. காரியம் நிறைவேற வேண்டுமானால் கர்த்தருக்கு முன்பதாக நம்ம இருதயம் ரொம்ப உண்மையா இருக்கணும், நல்ல பெர்ஃபெக்டா இருக்கணும், உண்மையா இருக்கணும். அந்த பெர்ஃபெக்டா இருக்கும்போது காரியத்தை கர்த்தர் வாக்கிய பண்ணுவார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் தேவனிடத்தில் தைரியமாயிருப்போம். நம்ம இருதயம் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதிருங்கள். உங்க இருதயத்தை கரைப்படுத்த, உங்க இருதயத்தை குற்றப்படுத்த சாத்தான் சில பாவங்களை விதைக்க பார்க்கிறான். சில பாவங்களை சாத்தான் இருதயத்தில் விதைத்து விடுகிறான். அது என்னென்ன பாவம்? மார்க்கு 7ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும். இருதயத்திலிருந்து ஒரு பொல்லாத சிந்தனை, யாரை கெடுக்கலாம், யாரை ஏமாத்தலாம், யாரிடத்துல லஞ்சம் வாங்கலாம், யாரிடத்துல கொள்ளையடிக்கலாம், பொல்லாத சிந்தனையை சாத்தான் கொண்டு வருகிறான். பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவும், பொருளாசை, பண ஆசையும். எப்பொழுதும் பணம் பணம் பணம், பண ஆசை, துஷ்டதனங்களும், கபடும், காமவிகாரம், வன்கண்ணும். வன்கண், சில பேர் வன்கண், பொறாமை, எரிச்சல், இதெல்லாம் கொண்டு வாழ்கிறவங்க எப்படிங்க ஆண்டவர் ஜெபத்தை கேட்க முடியும்? அவங்க நல்லா இருக்கட்டும், ஆசீர்வதிங்க. அவங்க சந்தோஷமா இருக்கட்டும், ஆசீர்வதிங்க. அவங்க மகிழ்ச்சியா இருக்கட்டும், ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு வேலை கிடைச்சிச்சு, சந்தோஷமா ஆசீர்வதிங்க. உங்க வீட்டில் ஒருவேளை வறுமையா இருக்கலாம், உங்க பிள்ளைக்கு ஒருவேளை வேலை கிடைக்காம இருக்கலாம், உங்க பிள்ளைக்கு திருமணம் நடக்காம இருக்கலாம், மற்றவங்களுக்கு சீக்கிரமா நடந்திருக்கலாம், சீக்கிரமா ஆசீர்வதிக்கப்படலாம். அவங்களை கண்டு பொறாமப்படாதுங்க, சந்தோஷப்படுங்க. ஒருவேளை ஆண்டவர் தந்த ஊழியம், 2 பேரும் ஒரே நேரம் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கலாம். ஒரு ஊழியம் வளர்ந்து பெருகி நிறைய சபைகள், நிறைய மிஷனரிகள், நிறைய ஆத்துமாக்கள், நிறைய பேர் ஆதாயப்படுத்தி இருக்கலாம். ஒருவேளை கூட வந்த அவங்களுக்கு 10 ஆத்துமாக்கள் தான் இருக்கலாம். அந்த 10 பேருக்கு இருதயம் உண்மையா இருந்தால், பொறாமை கொள்ளாதபடி உண்மையா இருந்தால், கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக உங்க இருதயம் உண்மையா இருக்கணும். ஒரு உண்மையான இருதயம், பொறாமை கொண்ட இருதயம் அல்ல, எரிச்சல் கொண்ட இருதயம் அல்ல, உங்க இருதயம் கள்ளம் கபடம் கொண்ட ஒரு இருதயம் அல்ல. உண்மையான ஒரு இருதயமாய் இருந்தால் உங்க இருதயத்தை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். அல்லேலூயா. எப்படி உங்க காரியத்தை ஆண்டவர் சீக்கிரமாய் நிறைவேற்ற போகிறார். கர்த்தர் காரியத்தை சீக்கிரமாய் ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். இனி காலம் செல்லாது, இனி காலம் தாழ்ந்து போகாது. நீங்க இத்தனை நாளும் எதிர்பார்த்த நன்மை, இத்தனை நாளும் எதிர்பார்த்த காரியம், இத்தனை நாளும் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் இந்த வாரத்தில் சில பேருக்கு நடந்தே தீரும். சில பேருக்கு இன்னைக்கே நடக்க போகிறது, சில பேருக்கு இந்த மாதத்தில் நடக்க போகிறது, சில பேருக்கு ஒரு சில மாதத்திலே நடக்க போகிறது. கட்டாயமாய் காரியத்தை ஆண்டவர் சீக்கிரமாய் வாய்க்க பண்ணி ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. அப்படி எல்லாரும் ஜெபிக்கும்படி அப்படி எழுந்திருப்போமா? அப்படி எல்லாரும் வேகமாய் சீக்கிரமாய் எல்லாரும் எழுந்திருப்போமா? காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ண போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே இயேசுவண்டை. அந்த பாடலை எல்லாரும் பாடி உற்சாகமாய் கரங்களை தட்டி மகிமைப்படுத்த போறோம். அப்ப மகிமைப்படுத்த ஆண்டவர் காரியத்தை நிச்சயமாய் வாய்க்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பது சேர்த்து
வருத்தத்தோடு கழிக்கணும். வாழ்நாளை எல்லாம் ஏன் வருத்தமாய் கழிக்கணும்? நம்மளை விடுவிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. நமக்கு ஒரு விடுதலை தருகிற ஒரு தகப்பன் இருக்கிறாரு. நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. கர்த்தர் காரியத்தை சீக்கிரமாய் வாக்கிய பண்ணுவேன் என்று சொன்னாரே. ஓ, கர்த்தருடைய வழியை காத்து அதன்படி நடக்க நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது காரியங்களை வாக்கிய பண்ணுவேன் என்று சொன்னாரே. கர்த்தருக்கு முன்பதாக நம்மளை தாழ்த்தும் போது, ஓ, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் என்றைக்கும் எதிர்த்து நிற்கிறார். ஒரு தாழ்மையோடு இந்த உலகத்தில் நடந்தால் கர்த்தர் நம் காரியத்தை வாக்கிய பண்ணுவார். கர்த்தருக்கு முன்பாக, ஓ, நம்மை இருதயம் உண்மையாயிருக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அநேகம் பேருடைய இருதயத்தில் உண்மை இல்லையே, அதனால தான் இவ்வளவு நாள் காரியங்கள் வாய்க்காதபடி, ஓ, இன்னைக்கு ஆண்டவர் இருதயத்தை கழுவி சுத்திகரித்து ஒரு புதிய இருதயமாய் மாற்றிவிட்டார். இனி நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தில் ஒரு நன்மை உண்டாக போகிறது. ஆண்டவர் காரியத்தை வாக்கிய பண்ணி விட்டார். நம்புங்க, விசுவாசிங்க. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி, ஆண்டவரே, எங்க காரியத்தை வாக்கிய பண்ணி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, எங்க காரியத்தை நீர் வாக்கிய பண்ணதற்காய் நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியத்தை கர்த்தர் வாக்கிய பண்ணி ஆசீர்வதிப்பீராக. அடுத்த நாட்கள் அந்த பிள்ளைகள் இந்த இடத்துல வந்து கர்த்தர் என் காரியத்தை வாக்கிய பண்ணினார் என்று சாட்சி சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை தாரும். உங்க அன்பு நிறைந்த நல்ல கரத்திலப்பா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சர்வமத ஆசீர்வாதம் கர்த்தரை சேஷன் கிருபையும் பிதாவானதும் பரிசுத்தம் இன்னிருப்பதோடு புலத்துள்ள பிரசோடு பேச நம்முடைய ஆராய்ச்சி பள்ளியோடு நல்ல ஊழியத்தோடு உலகத்தோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். ஓ, தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தார். ஓ, தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்றி அவர் என்றென்று வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்றி அவர் என்றென்று வாழ்த்துவேன். Hallelujah. Hallelujah. Praise the Lord. God bless you. ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். Praise the Lord. அடுத்த படம் கடந்து வாருங்கள்.